நீங்க உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. உங்க சேனல் மானிடைசேஷன் ஆகலையா, நல்லா வேலை செஞ்சனா அந்த வேலைக்கு ஏத்த கூலி. இந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா நம்ம யூடியூப்ல சம்பாதிக்கலாம். உங்க சேனல் மானிடைசேஷன் ஆகலையா, கவலையை விடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க சேனல் மானிடைசேஷன் ஆகும். எப்படி தானே பாக்குறீங்க? யூடியூப் வந்து ஒரு அல்கரிதம் ரன் பண்ணுது. இது எல்லா யூடியூப் சேனலும் நீங்க பார்த்துருப்பீங்க. அல்கரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. யூடியூப் நமக்கு வந்து ஒரு ஓனர். அந்த ஓனர் நம்மளை எப்படி வேலை வாங்குவாரு, நம்ம எப்படி வேலை செய்யறோன்றதை பார்ப்பாரு. நம்ம எப்படி நல்லா வேலை செஞ்சோன்னா அந்த வேலைக்கு ஏற்ற கூலி, அதுதான் வியூஸ். இந்த நம்ம வேலை செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல வேலையா இருக்கும். அதாவது நீங்க போடுற வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களை கவரணும். மக்களை கவர்ந்தாதான் யூடியூப் அது மூலியமா சம்பாதிக்கும். ஸோ அவங்க சம்பாதிச்சாதான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா நம்ம யூடியூப்ல சம்பாதிக்கலாம். சரி, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், சூப்பரான ஒரு மைக் வேணும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்து சுற்றி சுற்றி போய் நீங்கள் வீடியோ எடுக்கணும். அப்படிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. எப்படின்னு தானே பார்க்குறீங்க? இந்த வீடியோவை நான் எங்கே முடிக்கிறேனோ அது வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் எப்படி ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு யூடியூப் ஸ்டார்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி சம்பாரிச்சேன், இதெல்லாமே வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவ் ஏற்றிருப்பீங்க. அந்த மோட்டிவ்லாம் வேணாம். நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எண்ணி 45 டேஸில் வந்து உங்கள் சேனல் மானிடைசேஷன் ஆகும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுக்கான ரிசல்ட் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள். நீங்கள் தினைக்கும் 3 வீடியோ போடணும், தினைக்கும் 3 ஷார்ட்ஸ் போடணும், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ். அந்த ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் எப்படி போடணும்னா வாரத்தில் 4 நாள் வீடியோ, வாரத்தில் 7 நாளுமே ஷார்ட்ஸ். இந்த 7 ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வைக்கப்படுற ஹூக் பாயிண்ட். அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே நாளில் யூடியூப்ல எப்படி சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகுது, ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல எப்படி வந்து மானிடைசேஷன் ஆகுது, இந்த மாதிரியான ஹூக் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட் நீங்கள் செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது கீழே விழுந்துட்டியாடான்னு கேட்கறதுல இவர் எப்படி விழுந்தார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுதான் ஹூக் பாயிண்ட். எப்படின்றதுனா இப்போ கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இவர் எப்படி கீழே வந்தாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுதான் அந்த வீடியோவோட கரெக்டிவ் ரன் டைம். ஸோ அந்த ரன் டைமை நீங்கள் எவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம மானிடைசேஷனுக்கான எலிஜிபிளும் டைம். ஸோ எவ்வளோ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது நிறைய பேரால் ஸ்ட்ரகிள் பண்ணி முனை முடியாமல் விட்டுட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாரி நிறைய நானும் இருந்தேன். பட் நான் எப்படி இதை வந்து சஸ்டெயின் பண்ணி வெளியே வந்திருக்கேன்றது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன். நல்லா பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கண்டென்ட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் காமெடினா காமெடி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்னா குக்கிங் அப்படின்றத மற்ற யூடியூப் சேனல் சொல்லிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன வருமோ, இன்னைக்கு நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, நாளைக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்க, நாளைக்கு ட்ரெயினில் போகிறீங்க, எப்படியா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு ட்ராவலோட விஷயம் தான். ஸோ நீங்கள் ட்ராவல் விளாகர் ஆகிடுவீங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, இதை வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க, இல்லை சமைக்கிறீங்க, இது வந்து ஃபுட் விளாக் தான். ஸோ இது பண்ணால் இதுவே பண்ணிட்டு இருக்கணும், இது பண்ணால் இதுவே பண்ணணும் அவசியமே கிடையாது. யூடியூப் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தினைக்கும் நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறாரா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எடிட் பண்ணியிருக்காரா, நல்லா வந்து கலர் ரேஷியோ கொடுத்துருக்காரா, நல்ல கிளாரிட்டியோட அப்லோட் பண்ணியிருக்காரா, சூப்பரான தம்ப்நெயில் வச்சிருக்காரா, இதுதான் பார்க்கும். அதே மாதிரி தம்ப்நெயில் வைக்கும் போது நம்ம போட்டோ இல்லாம கண்டிப்பா தம்ப்நெயில் வைக்கவே கூடாது. ஏன்னா அந்த தம்ப்நெயில்ல தான் நீங்க வந்து எக்ஸாம்பிள் அந்த வீடியோல சிரிப்பு இருக்குன்னா நீங்க சிரிச்ச மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சீங்கன்னா நீங்க வைக்க போற தம்ப்நெயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டோ இருக்கணும். ஏன் உங்க போட்டோ இருக்குன்னா சிடிஆர் அப்பதான் செக் பண்ணணும். இது வந்து இவர் ஸ்மைல் பண்ணியிருக்காரு, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அழுதுருக்காரு, இல்ல இவர் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு அப்படின்றத வந்து யூடியூபோட சிஸ்டம் அல்கரிதம் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். அது செக் பண்ணிட்ட பிறகுதான் இந்த சிரிக்கிற மூட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த சிரிக்கிற. சில பேர் வந்து மோட்டிவா பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க மோட்டிவா அப்படி கை வச்சுமா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுக்கான ஸ்மைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை அதுவே வந்து செட் பண்ணி அது யாரெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் புஷ் பண்ணும். புஷ் பண்ண போகும்போது நீங்கள் நல்லா பல்ல காட்டி சிரிச்சுட்டு அங்கே போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அங்கேயே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 1 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு நல்ல ஹூக் செட் பண்ணிடணும். ஹூக்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒருத்தரை கொக்கி போட்டு இழுக்கிறது. பா நீ சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணிட்டப்பா, ஹூக்கு செட் பண்ணிட்டோம், ஆனால் வீடியோ போல ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டைமிங்கும் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நீங்கள் பொதுவாக எந்த டைம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக இருக்க நேரத்தில், சாப்பிட்ட பிறகு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில் ட்ராவலிங் டைமு, அந்தமாரி இந்த டைமில் மட்டும் தான் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வீடியோவையும் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸை காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே வீடியோஸ் இருந்தால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரெகுலராக பண்ணணும். நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் இதுக்காக யூடியூபுக்காக வேலை செய்றீங்கன்றது யூடியூப் உங்களை அனலைஸ் பண்ணணும். ஸோ இவர் ஒருத்தர் நம்மளுக்காக வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட என்ன இன்புட் இருக்கிறத எடுத்து நம்ம வெளியே கொடுப்போம். அது நல்ல இன்புட்டாக இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும், அவரும் நல்லா வருவார், நம்மளும் நல்லா வருவார்ன்றது தான் அந்த யூடியூபோட கான்செப்ட். ஸோ 1 கோடி பார்வையாளர்கள் பார்க்க வேண்டிய வீடியோவை ஒருத்தர் தான் பார்த்தாருன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த 1 கோடி பார்வையாளர் யார் சூஸ் பண்ணுறா பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். நீங்கள் என்னதான் முக்கியமான வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஆள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபோட ஃபர்ஸ்ட் அந்த அல்கரிதம் தான். அல்கரிதம்னா யாரும் கிடையாது, அது ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயம்.
அந்த சிஸ்டமேட்டிக் விஷயத்தில் சில ஃபீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ChatGPTலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீடியோஸ் ரெடி பண்ணி தரோம், லைக் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி தரோம், இல்லை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி தரோம். அந்த மாதிரி தான் இந்த அல்கரிதமோட ஒர்க்கும். நீங்கள் இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை என்ன மாதிரி வீடியோஸ்னு அதை செக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து பிரித்து அது அங்கங்கே இருக்க ஆளுங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கணும். மெயினாக சிரிக்கிற ஆளுக்கிட்டே நீங்கள் சிரிக்கிற வீடியோ அமைச்சு அவர் சிரிக்கலைன்னா அந்த வீடியோ ஃபெயிலியர். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ என் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சம்பாதிக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, எப்படி ஷார்ட்ஸ் போடுறதுன்னு தெரியல. நான் கடைசியில் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி. ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் நான் கரெக்டாக எல்லாருமே என்டர்டைன் பண்ணனால எல்லாருமே என்னோட வீடியோஸை பார்த்து வந்து ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனால என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆச்சு. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஒன் மோர் திங், 1000 சப்ஸ்கிரைபர் தொடுறது தான் ஃபர்ஸ்ட் கஷ்டம். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் மாட்டி ஏறிட்டு போயிடுவாங்க. ஆனால் வியூஸ் மட்டும் போகாது. வியூஸ் ஏன் போகலன்றதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன். இதுதான், நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும். அந்த வியூஸை நீங்கள் கரெக்டாக 90 டேஸ்க்குள்ளே, அதாவது 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த 30 lakhs வியூஸை நீங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து மானிட்டேஷன் அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. எனக்கு வந்து நான் யூடியூப் கெரியரில் நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சேனலில் மானிட்டேஷன் ஆனது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே என்னோட கனவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சிரிக்காதீங்க, உண்மையாகவே இது என் கனவு தான். நானும் உங்களை மாதிரி தான் மானிட்டேஷன் ஆகணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மள மாதிரி, அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களை மாதிரியும் இந்த வீடியோ போட்டிருக்க என்ன மாதிரியும் எல்லாரும் மானிட்டேஷன் ஆகி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல்குள்ளே போனீங்கன்னாக்கா என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் ஏறும். ஸோ அந்த வியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அந்த வாட்ச் ஹவர்ஸ்னால என் வாழ்க்கை முன்னேறும். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.